ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். கேபிஎன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் நம்ம தளபதி நடிச்சிருக்கிற படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தை வினோத் அவர்கள் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணி மிக பிரம்மாண்டமாக பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்குது. இந்த ஜனநாயகன் படத்தில் நம்ம தளபதியோடு சேர்ந்து பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, மோனிஷா பிளஸி, பிரியாமணி, நரேன், பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவன் மேனன்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், ஜனநாயகன் படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை 7 ஸ்டுடியோ லலித்குமார் அவர்கள் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஜனநாயகன் படத்தோட கேரளா ரைட்ஸை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர் ராகுல் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா 12 கோடி கொடுத்துருக்காராம். ஆல்ரெடி ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸையும் கேரளா தியேட்டர்கள் ரைட்ஸையும் வாங்கி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடச்சிது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 200 கோடிக்கு மேலே ப்ராஃபிட்டாக அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ அதை தொடர்ந்து இந்த ஜனநாயகன் படத்தோட கேரளா தியேட்டர்கள் ரைட்ஸையும் பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மந்த்து லாஸ்ட் வீக்கு, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பார்த்தினா அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.